அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஜேஎஸ்ஆர் ஐஏஎஸ் அகாடமி. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில் 8th யூனிட்டுக்கான சிலபஸ் பார்த்துட்டு வரோம். இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ்லேருந்து ஒவ்வொரு வீடியோவாக அப்லோட் ஆகிருக்கும். இன்ட்ரோடக்ஷன் கிளாஸில் டீட்டெயில் வீடியோ இருக்கும் 8th யூனிட்டை பற்றி. இப்போ கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 தொகை நூல்களில் அகநூல்கள் பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா? அகநூல்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ்க்குள்ளே போயிடலாம். அகநூல்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 நூல்கள் இருக்குது. ஒன்று என்னென்னா நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, கலித்தொகை, அகநானூறு. இந்த 5 நூல்களும் அகநூல்கள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கிளாஸில் என்னென்ன விஷயங்கள் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அகநூல்கள் பற்றின வரலாறு, என்னென்ன செய்திகள் சொல்லியிருக்காங்க இந்த நூல்களில் எந்தெந்த வரிகள் மேற்கோளாக காட்டப்பட்டிருக்கு அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க உள்ளே போயிடலாம். நற்றிணை, நல்ல ப்ளஸ் திணை அப்படின்றதா நம்ம நற்றிணை அப்படின்னு சொல்லுவோம். இதில் திணை அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னா நிலம், குடி, ஒழுக்கம், இதெல்லாம் திணைக்கான பொருள்கள். இப்போ நற்றிணை அப்படின்னா என்னன்னா நல்ல ஒழுகலாறுகளை சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு பேர் தான் நற்றிணை அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இந்த நற்றிணை அப்படின்றது ஒரு அகத்திணை நூல். இதனுடைய பாவகை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசிரிய பாவை சேர்ந்தது. நற்றிணையில் மொத்தம் பார்த்தீங்கன்னா 400 பாடல்கள் இருக்கும். இந்த 1 அப்படின்றது என்னன்னா நற்றிணை பற்றின கடவுள் வாழ்த்து பாடல். சரிங்களா? மொத்தம் 400 பாடல்கள், ஒரு பாடல் சேர்த்து 401 பாடல்களாக இருக்கும். அதில் ஒரு பாடல் கடவுள் வாழ்த்து. நற்றிணையில் இருக்கக்கூடிய பாடல்களை பாடினது எத்தனை பேர் அப்படின்னு கேட்டிங்கன்னா சில இடங்கள்ல 187 பேருன்னு சொல்லியிருக்காங்க. சில இடங்கள்ல பார்த்தீங்க அப்படின்னா 175 பேருன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் இந்த நற்றிணையில் இருக்கக்கூடிய நூல்களோட அடி வரையறை, அடி எல்லை எவ்வளோ இருக்குன்னா 9 அடியிலிருந்து 12 அடி வரைக்கும் இருக்கும். சரிங்களா? இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நற்றிணை அப்படின்றத 9ல இருந்து 12ஆம் வகுப்பு வரையும் நல்லா படிக்கணும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்து நற்றிணையை தொகுத்தவர் யாரு அப்படின்றது நமக்கு இது வரைக்கும் தெரியல. ஆனா தொகுப்பித்தவர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பாண்டிய மன்னன். யாருன்னா பன்னாடு தந்த பாண்டியன் மாறன் வழுதி அப்படின்றவர் தான் நற்றிணையை தொகுப்பித்தவர். இதுல கடவுள் வாழ்த்து இருக்கு. கடவுள் வாழ்த்து யாரை பத்தி எழுதியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா திருமாலை பத்தி எழுதியிருக்காங்க. இந்த கடவுள் வாழ்த்து பாட்டை எழுதுனது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா பாரதம் பாடிய பெருந்தேவனார் அப்படின்றவர் தான் நற்றிணைக்கான கடவுள் வாழ்த்தை எழுதியிருக்கிறார். சரிங்களா? அடுத்து நற்றிணையில என்னென்ன முக்கியமான செய்திகள் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வணிகர்களுக்கு என்னென்ன பட்டம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வணிகர்களுக்கு சங்க காலத்துல கொடுத்திருக்கக்கூடிய பட்டம் காவிதி எட்டி அப்படின்றது இந்த செய்தி நற்றிணையில சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அக்னி, மிங்கிலி அப்படின்ற 2 சிற்றரசர்கள் பத்தின குறிப்புகள் இருக்கு. நமக்கு தெரியும் சேர நாட்டோட துறைமுகம் தொண்டி அப்படின்றது, பாண்டிய நாட்டோட துறைமுகம் கொற்கை அப்படின்றது. இந்த தொண்டியும் கொற்கையும் சேரநாடு பாண்டிய நாட்டோட துறைமுகம் அப்படின்றத நற்றிணையில தான் குறிப்பிட்டிருக்காங்க. சரிங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா மாந்தை அப்படின்றது சேர நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கடற்கரை ஊரும் அப்படின்னு சொல்லிட்டோம். மருகூர் பட்டினம் அப்படின்றது பாண்டிய நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கடற்கரை நகரம் அப்படின்ற செய்தி இதுல இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுல மருத்துவன் அப்படின்றது யார சொல்றாங்கன்னா அறவோன் அப்படின்னு சொல்றாங்க. கணியன் அப்படின்றது யார சொல்றாங்கன்னா ஜோதிடனை தான் கணியன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இந்த செய்திகள் எல்லாமே நற்றிணையில சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நற்றிணையில என்னென்ன மேற்கோள்கள் காட்டியிருக்காங்க அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். மேற்கோள்கள் என்னென்ன இருக்குன்னா நீரின்று அமையா உலகம் போல தம்மின்று அமையா நம் நயத்து அருளி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பாட்டை எழுதினவர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா கபிலர். கபிலர் பொதுவா குறிஞ்சி திணைக்கான பாடல்கள் மட்டும்தான் எழுதியிருப்பாரு. இந்த வரிகள் எழுதினது கபிலர். சரிங்களா? நீரின்று அமையா உலகம் போல தம்மின்று அமையா நம் நயத்து அருளி அப்படின்ற வரிகள். சரிங்களா? அடுத்து கபிலரோட இன்னொரு வரி நாடி நட்பின் அல்லது நட்டு நாடார் தம் ஓட்டினோர் திறத்தே அப்படின்ற வரிகளுக்கு சொந்தக்காரரும் கபிலர் தான். ஓகேங்களா? அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு முளை அறுத்த திருமா உண்ணி அப்படின்ற வரிகள். இதை எழுதினவர் யாருன்னா மருதன்
இளநாகனார் அப்படின்றவர். இந்த இளநாகனார் அப்படின்றதுதான் அவருடைய இயற்பெயர். மருத திணைக்கான பாடல்களை இவர் பாடியிருக்கனால மருதன் இளநாகனார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த லைன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு டைம் வந்துட்டு டிஎன்பிஎஸ்சில கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா இசையும் இன்பமும் ஈதலும் மூன்றும் அசைவுடன் இருந்தோருக்கு அரும்புணர்வு அப்படின்ற வரிகள். இந்த வரிகள் எழுதினது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கருவூர் கோசனார் அப்படின்றவர். ஓகேங்களா? இசையும் இன்பமும் ஈதலும் மூன்றும் அசைவுடன் இருந்தோருக்கு அரும்புணர்வு அப்படின்ற வரிகளுக்கான சொந்தக்காரர் யாருன்னா கருவூர் கோசனார். இதுல உங்களுக்கு கொஸ்டின் எப்படி கேட்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 லைனை கொடுத்துட்டு யார் எழுதுனது இல்லைன்னா இந்த வரிகள் எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க ஒரு லைன் இருக்கும். கொண்ட கொழுனன் குடிவரன் உச்சன கொடுத்த தந்தை கொழுஞ்சோறு உள்ளாள் அப்படின்ற வரிகள். இந்த லைனை எழுதினது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா போதனார் அப்படின்ற ஒரு ஆசிரியர். சரிங்களா? இதுக்கெல்லாம் நமக்கு ஆசிரியர் தெரியும். இந்த 3 பாட்டு இருக்கு இல்லையா, இந்த 3 பாட்டுக்கு மட்டும் ஆசிரியர் தெரியல. ஆனா இந்த பாடல்கள் எல்லாத்தையும் நம்ம அதிகமா மேற்கோளா படிக்கிறோம். சரிங்களா? என்னென்ன பாடல்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா முந்தை இருந்து நட்டோர் கொடுப்பின் நஞ்சும் உண்பர் நனி நாகரிகர். அதாவது முந்தை இருந்து நட்டோர் கொடுப்பின் நஞ்சும் உண்பர் நனி நாகரிகர் அப்படின்ற வரையும் நற்றிணையில் இடம்பெற்றிருக்கு. இந்த விஷயமும் டிஎன்பிஎஸ்சில ஒரு தடவை கொஸ்டினா கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இளமையில் சிறந்த வளமையில் இல்லை அப்படின்ற வரிகள். நெக்ஸ்ட் சாதல் அஞ்சேன் அஞ்சுவல் சாவில் பிறப்பு பிரிது ஆகுவதாயின் மறக்குவேன் கொள் என் காதலன் எனவே அப்படின்ற வரிகளும் நற்றிணையில தான் இடம்பெற்றிருக்கு. ஓகேங்களா? இந்த மேற்கோள்கள் எல்லாத்தையும் படிச்சுக்கோங்க. டிஎன்பிஎஸ்சில 8th யூனிட்ல கேட்கக்கூடிய எல்லா வினாக்களுக்கும் சிறப்பாக விடையளிக்கணும் அப்படின்னா இது எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் போயிடலாம். குறுந்தொகை 2வதா இருக்கக்கூடிய நூல் குறுந்தொகை. இந்த குறுந்தொகைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல குறுந்தொகை அப்படின்ற ஒரு அடைமொழி இருக்கும். குறுந்தொகை 400 அப்படின்னு கூட இந்த நூலை சொல்லுவாங்க. சரிங்களா? இதுவும் வந்துட்டு ஒரு அகத்தனை நூல் தான். இதனுடைய பாவகையும் ஆசிரிய பாவ சார்ந்தது. இதுல வந்துட்டு 400 பாடல்கள் இருக்கு. ஒரு பாட்டு வந்துட்டு கடவுள் வாழ்த்து. இதுல இருக்கக்கூடிய பாடல்களை பாடின மொத்த புலவர்கள் எத்தனை பேர் அப்படின்னு கேட்டீங்கன்னா 203 பேர் பாடியிருக்காங்க. குறுந்தொகையோட அடிவரையறை எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 4 அடியில இருந்து 8 அடி வரைக்கும் இருக்கும். ஆனா இந்த இதுல 307வது பாட்டும் 398வது பாட்டும் மட்டும் 9 அடி கொண்டதா இருக்கக்கூடியது. இந்த குறுந்தொகை நூலை தொகுத்தவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பூரிக்கோ அப்படின்றவர். இதுக்கு தொகுப்பித்தவர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா யாருன்னு தெரியல. ஆனா கடவுள் வாழ்த்து வந்துட்டு முருகனை பற்றி பாடியிருக்காங்க. யாரு பாடினது அப்படின்னா பாரதம் பாடிய பெருந்தேவனார் அப்படின்றவர் தான் குறுந்தொகைக்கான கடவுள் வாழ்த்தை பாடியிருக்கிறாரு. இந்த குறுந்தொகை நூலை முதல்ல பதிப்பிச்சவர் யாரு அப்படின்னா நம்மளுடைய சீவை தாமோதரம் பிள்ளை அப்படின்றவர். இதுக்கான ஆராய்ச்சி பதிப்பை வெளியிட்டது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய தமிழ் தாத்தா உவே சாமிநாத ஐயர் தான் குறுந்தொகைக்கான ஆராய்ச்சி பதிப்பை வெளியிட்டிருக்கிறாரு. இப்போ வந்துட்டு குறுந்தொகை நூலோட சிறப்புகள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தொகை நூல்கள்லயே முதல்ல தொகுக்கப்பட்ட நூல் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா குறுந்தொகை தான். இதுல இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 236 பாடல்களை நம்மளுடைய உரையாசிரியர்கள் எல்லாருமே மேற்கோள்களை காட்டியிருக்காங்க. சரிங்களா? இதை கொஸ்டின் எப்படி கேட்பாங்க அப்படின்னா உரையாசிரியர்களால் அதிகமாக மேற்கோளாக காட்டப்பட்ட நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால குறுந்தொகையில இருக்கக்கூடிய 236 பாடல்களை வந்துட்டு மேற்கோளா காட்டியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா குறுந்தொகையில கொங்குதேர் வாழ்க்கை அப்படின்ற ஒரு பாடல் இருக்கும். இந்த பாடல் வந்து பாத்தீங்க அப்படின்னா திருவிளையாடல் புராணத்துல வரக்கூடிய தருமையோட வரலாற்றுக்கு ஒரு ஊற்றா விளங்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. குறுந்தொகையில இன்னொரு சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வர்ணனைகள் வந்துட்டு ரொம்ப கம்மியாகவும் தலைமக்களுடைய உணர்வுகள் வந்துட்டு அதிகமாக வெளிப்படுற மாதிரி இதனுடைய பாடல்கள் இருக்கும். சரிங்களா? அடுத்து நிறைய சங்ககால பெண்பார் புலவர்கள் இருந்திருக்காங்க. நமக்கு தெரியும் கிட்டத்தட்ட 49 புலவர்கள் இருந்திருக்காங்க. இதுல குறுந்தொகையில மட்டும் 13 பெண்பார் புலவர்கள் எழுதியிருக்காங்க. சரிங்களா? தொகை நூல்கள்லயே அதிகமான பெண்பார் புலவர்களால் எழுதப்பட்ட நூல் எது அப்படின்னு கேட்டீங்கன்னாலும் அதை வந்து நம்ம குறுந்தொகை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சுமார் 13 பெண்பார் புலவர்கள் எழுதியிருக்காங்க.
நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா குறுந்தொகையில என்னென்ன செய்திகள்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பத்தி பார்ப்போம். என்ன செய்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா, படைத்தலைவர்ல சிறந்தவருக்கு கொடுக்கக்கூடிய பட்டம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏனாதி அப்படின்ற பட்டம் கொடுத்திருக்காங்க. அடுத்து வந்துட்டு நாணயங்களை பரிசோதிக்கக்கூடிய அரசாங்க அலுவலனுக்கு பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வண்ணக்கண் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேற என்ன செய்தி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கரிகாலன் இருக்கார் இல்லையா, சோழ மன்னன் கரிகாலனுக்கு திருமாவளவன் அப்படின்ற ஒரு பேர் இருக்கு அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இந்த கரிகாலனோட பொண்ணு தான் ஆதிமந்தி அப்படின்றவங்க. ஆதிமந்தியோட காதலன் தான் ஆட்டனத்தி. ஆட்டனத்தி யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சேர மன்னன். இவங்களுக்கு அதாவது ஆதிமந்திக்கும் ஆட்டனத்திக்கும் இருக்கக்கூடிய காதலை பத்தின செய்தியும் இங்க குறுந்தொகையில சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா மகளிர் செய்யக்கூடிய 5 வகையான கூந்தல் ஒப்பனையை பத்தின செய்திகள் இருக்கு. சரிங்களா? என்னென்ன ஒப்பனை அப்படின்னு பாத்தீங்கன்னா குழல், அலகம், கொண்டை, பனிச்சை, துஞ்சை அப்படின்னு சொல்லிட்டு 5 பேர்கள் சொல்றாங்க. பெண்கள் தங்களுடைய கூந்தல்களை அலங்கரிக்கக்கூடிய விஷயத்த 5 வகையா சொல்லியிருக்காங்க. 5 வகையான கூந்தல் ஒப்பனை இருக்கு அப்படின்றது குறுந்தொகையில சொல்லப்பட்டிருக்கு. என்னென்னா குழல், அலகம், கொண்டை, பனிச்சை, துஞ்சை இதெல்லாம் வந்துட்டு ஒப்பனைகள். சரிங்களா? அடுத்து ஆண்களுக்கான தலைமுடி என்னென்ன சொல்றாங்கன்னா ஓரி, குஞ்சி, குடுமி இந்த மாதிரியான வார்த்தைகள் சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா குறுந்தொகையில என்னென்ன மேற்கோள்கள் காட்டியிருக்காங்க அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சுரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோ அப்படின்றது. இந்த வரிகளுக்கான சொந்தக்காரர் யாருன்னா இறையனார். இந்த வரிகள் தான் திருவிளையாடல் புராணத்துல தருமியோட வரலாறு எழுதுறதுக்கு உதவியா இருந்தது. சரிங்களா? கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோ அப்படின்றது இந்த கொஸ்டின் டிஎன்பிஎஸ்ல அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின், நிறைய தடவை கேட்டிருக்காங்க. சரிங்களா? அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா வினையே ஆடவருக்கு உயிரே வானுதல் மனைவுரை மகளிருக்கு ஆடவர் உயிரே அப்படின்ற வரிகளும் குறுந்தொகையில் இருக்கு. இதுவும் டிஎன்பிஎஸ்ல கேட்டிருக்கக்கூடிய வரிகள் தான். இந்த வரிகள் எழுதுனது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பாலை பாடிய பெருங்கடுங்கோ அப்படின்றவர். இவர் வந்துட்டு பெருங்கடுங்கோ பாலைத்தனை பாடல்களை அதிகமா பாடினால இவருக்கு பாலை பாடிய பெருங்கடுங்கோ அப்படின்ற பேர் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா செம்புல பெயல் நீர் போல அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவே அப்படின்ற வரிகள். இந்த பாட்டு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா யாயும் யாயும் யாராயிரோ எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளீர் அப்படின்ற வரிகள் இருக்கும் இல்லையா, அந்த பாட்டு தான் இது. நான் யாரோ நீ யாரோ, ஏன் அப்பா யாரோ உங்க அப்பா யாரோ, ஆனா நம்ம 2 பேரும் செம்மண்ல இருக்கக்கூடிய கலந்திருக்கக்கூடிய நீர் போல அன்புடை நெஞ்சத்தால் ஒன்றிணைந்தோம் அப்படின்ற வரிகள். இந்த வரிகளை எழுதுனது யாருன்னு தெரியல, அதனால என்ன பேர் வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஆசிரியருக்கு செம்புல பெயல் நீரார் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. சரிங்களா? செம்புல பெயர் நீர் போல அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவே அப்படின்ற வரிகள் குறுந்தொகையில இருக்கு. சரிங்களா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சிறுகோட்டு பெரும்பலம் தூங்கி யாங்கு இவன் உயர்தவ சிறிது காமமோ பெரிதே அப்படின்ற வரிகள் கபிலர் எழுதுனது. நெக்ஸ்ட் வந்துட்டு காமம் ஒளிவதாயினும் எம் தொடர்பு தேயுமோ நின் வயினாயின அப்படின்ற வரிகள். சரிங்களா? இதுவும் கபிலர் எழுதுனதுதான். சரிங்களா? வரிகளை நல்லா பார்த்துக்கோங்க. எந்த ஆசிரியர்னு கேட்கலாம், இல்ல எந்த நூல் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா உள்ளது சிதைப்போர் ஊர் என படார் அப்படின்ற வரிகளுக்கான சொந்தக்காரர் பாலை பாடிய பெருங்கடுங்கோ. ஈதலும் துய்த்தலும் எல்லோருக்கு இல் அப்படின்றது உகாய் குடிக்கிலார் அப்படின்றவர் எழுதியிருக்கிறாரு. அடுத்த லைன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இதுவும் அடிக்கடியில டிஎன்பிஎஸ்ல கேட்டிருக்கக்கூடிய லைன் தான். என்னன்னா நிலத்தினும் பெரிதே வானினும் உயர்ந்தன்று நீரினும் ஆரளவின்றே நாடனோடு நட்பே அப்படின்ற மாதிரி முடியும். இந்த லைனை எழுதினது யாருன்னா தேவகுலத்தார் அப்படின்றவர். இதுல என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தலைவன் தலைவியை பார்த்து நான் உன் மீது கொண்டிருக்கக்கூடிய காதலானது, அதாவது அன்பானது நிலத்தை காட்டிலும் பெரியது, வானை காட்டிலும் உயர்ந்தது, நீரை காட்டிலும் அதாவது கடலை காட்டிலும் ஆழமானது அப்படின்னு சொல்லியிருப்பார். சரிங்களா? இந்த வரிகளும் குறுந்தொகையில தான் இடம்பெற்றிருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா கையும் காலும் தூக்க தூக்கும் ஆடி பாவை போல அப்படின்ற வரிகள் வந்துட்டு ஆலங்குடி வங்கனார் அப்படின்றவர் எழுதியிருக்கிறார். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா பெருந்தோல் குறுமகள் சிறுமெல் ஆகம் ஒரு நாள் புணர புணரின் அரை நான் வாழ்க்கையும்
வேண்டலம் யானி அப்படின்றது நக்கீரரோட வரிகள். இதை வந்து பாத்தீங்கன்னா நல்லா பாத்துக்கோங்க, நக்கீரர் முக்கியமான ஆளு, அதனால அவருடைய வரிகளை கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? இது வரைக்கும் இந்த லைன் வந்து கேட்டதில்ல, இனிமேல் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு, நல்லா பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு ஐங்குறுநூறு. ஐங்குறுநூறு வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுவும் ஒரு அகத்திணை நூல் தான், ஆசிரியப்பனால் ஆனது. 500 பாடல்கள் இருக்கு, ஒரு பாட்டு கடவுள் வாழ்த்து. இந்த ஐங்குறுநூறை பாடின புலவர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா 5 பேரு. யார் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 5 திணைகள் இருக்கு இல்லையா, குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அப்படின்ற 5 திணைகளுக்கும் திணைக்கு ஒரு புலவர் என 5 புலவர்கள் பாடியிருக்காங்க. இந்த ஐங்குறுநூறு நூலோட அடியலை எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 அடியில இருந்து 5 அடி வரைக்கும் இருக்கும். தொகுத்தவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கூடலூர் கிழார் அப்படின்றவர். தொகுப்பித்தவர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா யானைக்கஞ்சை மாந்தரஞ்சேரல் இரும்பறை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சேர மன்னன் தான் தொகுத்திருப்பாரு. மொத்தமா 8 தொகையில வந்துட்டு 3 நூல்கள் வந்துட்டு மன்னரால் தொகுக்கப்பட்டு இருக்கும். இதுல 2 வந்து பாத்தீங்க அப்படின்னா பாண்டியர்கள், ஒருத்தர் மட்டும் சேர மன்னர். சரிங்களா? அந்த சேர மன்னர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த யானைக்கஞ்சை மாந்தரஞ்சேரல் இரும்பறை தான். சரிங்களா? சேர மன்னரால் தொகுக்கப்பட்ட தொகை நூல் எது அப்படின்னு கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு, அதனால ஐங்குறுநூறு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்து ஐங்குறுநூறுக்கான கடவுள் வாழ்த்து சிவனை பற்றினது. இந்த கடவுள் வாழ்த்தை பாடினது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா பாரதம் பாடிய பெருந்தேவனார் தான். பொதுவா எப்படி கேட்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தொகை நூல்களுக்கான கடவுள் வாழ்த்து யாரு பாடினது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அப்போ முழுசாவே யாரு பாடியிருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா பாரதம் பாடிய பெருந்தேவனார். இந்த ஐங்குறுநூறை முதல்ல பதிப்பிச்சவர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய உவே சாமிநாத ஐயர் அப்படின்றவர் தான். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐங்குறுநூறு நூலுக்குன்னு சொல்லிட்டு சில சிறப்புகள் இருக்கு. என்னென்ன சிறப்புகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தது போல ஒவ்வொரு திணைக்கும் ஒவ்வொரு ஆசிரியர்கள் எழுதியிருப்பாங்க. இதை வந்துட்டு ஒரு பழம்பாடல்ல வந்துட்டு ஒரு பாட்டா சொல்லியிருப்பாங்க. என்ன பாட்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா மருதம் ஓரம் போகி நெய்தல் அம்மூவன் கருதும் குறிஞ்சி கபிலன் கருதிய பாலை ஓதாலந்தை பனிமுல்லை பேயனே நூலை ஓது ஐங்குறுநூறு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாட்டு தான். சரிங்களா? இதை வந்துட்டு நம்ம பொதுவா 5 திணைகளையும் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். ஆனா ஐங்குறுநூறுல அந்த நூலோட தொகுப்பு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் மருத திணை பாடல்கள், நெக்ஸ்ட் நெய்தல் திணை, அடுத்து குறிஞ்சி திணை, அடுத்து பாலை திணை, அடுத்து முல்லை திணை. இந்த மாதிரி தான் ஐங்குறுநூறு நூலோட பாடல்கள் வந்துட்டு அடுக்கி வைக்கப்பட்டிருக்கு. இதுல மருத திணையை எழுதினவர் ஓரம் போகியார், நெய்தல் எழுதினது அம்மூவனார், குறிஞ்சி எழுதினது கபிலர், பாலை எழுதினது ஓதாலந்தையார், முல்லை எழுதினது பேயனார் அப்படின்றவர். சரிங்களா? இந்த இதை வந்து பாத்தீங்க அப்படின்னா அடிக்கடி கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. எப்படியெல்லாம் கேட்டிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா ஒண்ணு மேட்சா கேட்பாங்க, இல்லைன்னா ஐங்குறுநூறுல முல்லை திணை பாடல்களை பாடினது யாரு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க, இல்லைன்னா பாலை திணை பாடல்களை பாடினது யாரு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. பொதுவாக நம்ம ஜென்ரலா படிக்கும்போது பாலை பாடிய பெருங்கடுங்கோ அப்படின்னு சொல்லி படிப்போம். அதனால இங்க பாலை திணை பாடல்கள் அப்படின்னு வந்த உடனே நீங்க பெருங்கடுங்கோன்னு தப்பு பண்ணிடக்கூடாது, ஓதாலந்தையார் அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். சரிங்களா? இதுவும் அடிக்கடி கொஸ்டின்ல வரக்கூடிய ஏரியா தான். நெக்ஸ்ட் ஐங்குறுநூறுல என்னென்ன செய்திகள்லாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சங்க இலக்கியத்திலேயே உள்ளுரையையும் இறைச்சியையும் அதிகமா சொல்லியிருக்கக்கூடிய நூல் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க ஐங்குறுநூறு தான். அடுத்து பாசறை அப்படின்னு என்ன சொல்றாங்கன்னா அரசர்களும் அமைச்சர்களும் போர் புரியணும் அப்படிங்கிறதுக்காண்டி தங்கி இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு பேர் தான் பாசறை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பாடி அப்படின்னா என்னன்னா படைத்தலைவரும் வீரர்களும் தங்கி இருக்கக்கூடிய இடத்துக்கு பேரு பாடி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 1,00,000 அப்படின்றத வந்து நம்ம 100,000 அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதுக்கு மேற்பட்டு இருக்கக்கூடிய எண்கள் எல்லாத்தையும் தமிழ்ல தாமரை, வெள்ளம், ஆம்பல் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்த பேரெண்கள் எந்த நூலில குறிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னாலும் அது வந்துட்டு ஐங்குறுநூறு. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐங்குறுநூறுல இந்திர விழா பத்தின செய்திகளும் இடம்பெற்றிருக்கு. இந்திர விழா பத்தின செய்திகள் சொல்லக்கூடிய வேறு நூல்கள் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா சிலப்பதிகாரம், மணிமேகலை ரெண்டுலையும் சொல்லியிருப்பாங்க. இத கொஸ்டின் எப்படி கேட்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்திர விழா பத்தி சொல்லக்கூடிய தொகை நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மணிமேகலை, சிலப்பதிகாரம் தவிர ஐங்குறுநூறுலையும் சொல்லியிருக்காங்க. சரிங்களா?
நெக்ஸ்ட் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா ஐங்குறுநூறுல இருக்கக்கூடிய பாடல்களுக்கான தலைப்புகள் என்னென்னலாம் வச்சிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா செடி, கொடி, விலங்கு, பறவைகளோட பெயர்களையும் இதுக்கு தலைப்புகளா பெயரிட்டு இருக்காங்க. சரிங்களா? இதெல்லாம் ஐங்குறுநூறுல இருக்கக்கூடிய சிறப்புகள். நெக்ஸ்ட் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா ஐங்குறுநூறுல என்னென்ன பாடல் வரிகளை மேற்கோளா பயன்படுத்துறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்னாய் வாலி வேண்டன்னை நம்படப்பை தேன்மயங்கு பாலினும் இனிய அவர் நாட்டு உவளை கூவல் கீழ மானுண்டு எஞ்சிய கழுலி நீரே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த வரிகளை எழுதினவர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா கபிலர். அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தலைவி தன்னுடைய தகப்பனார் வீட்டுல தேனும் பாலும் கலந்த உணவை உண்டால், ஆனால் தலைவனுடன் பிரிந்து சென்றதுக்கு பின் பாலை நிலத்தில் இருக்கக்கூடிய மான் உண்டு எஞ்சிய சிற்று நீரை குடிக்கக்கூடியவள் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? தலைவி தந்தையார் வீட்டில் இருக்கும்போது தேனும் பாலும் கலந்த இனிய உணவை சாப்பிட்டால், ஆனால் தலைவனுடன் சென்ற பின் பாலை நிலத்தில் இருக்கக்கூடிய மானுண்டு எஞ்சிய நீரை பருகி சந்தோஷமாக இருந்தாள் அப்படின்னு சொல்லிட்டு கபிலர் சொல்லியிருக்கார். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா விளைக வயலே வருக இரவலர் என வேட்டோய் யாயே அப்படின்ற வரிகள். இந்த வரிகள் எழுதினவர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஓரம்பொய்யார் அப்படின்றவர். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்துட்டு எந்த நூலை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா கலித்தொகை. இந்த கலித்தொகை வந்துட்டு ஒரு அகத்திணை நூல். ஆனால் கலிப்பாவால் அகத்திணையை பாடக்கூடிய ஒரே 8 தொகை நூல் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கலித்தொகை தான். கலித்தொகைக்கு இன்னொரு ஒரு சிறப்பு இருக்கு. என்ன சொல்லுவாங்கன்னா கற்றறிந்தோர் ஏத்தும் களி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா? கலித்தொகை அகத்திணை பத்தின நூல். இது வந்துட்டு கலிப்பா அப்படின்ற பாவகையை சேர்ந்தது. மொத்த பாடல்கள் எத்தனை இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா 150 பாடல்கள் இருக்கு. புலவர் எத்தனை பேர் எழுதியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 5 பேர் எழுதியிருக்காங்க. இதனுடைய அடி வரையறை எவ்வளவு இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 11 அடியில இருந்து 80 அடி வரைக்கும் இருக்கும். இந்த நூலை தொகுத்தவர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லுந்துவனார் அப்படின்றவர் தான் கலித்தொகை நூலை தொகுத்திருப்பார். தொகுப்பித்தவர் யாரு அப்படின்றது நமக்கு தெரியல. இந்த நூலுடைய கடவுள் வாழ்த்து யாரை பற்றினது அப்படின்னு கேட்டீங்கன்னா சிவனை பற்றினது. இதுக்கான கடவுள் வாழ்த்து எழுதினவர் யாரு அப்படின்னா நல்லுந்துவனார் எழுதியிருப்பாரு. ஆனா வந்துட்டு நல்லுந்துவனார் வந்துட்டு பாலைத்திணை பத்தி எழுதியிருப்பார். சரிங்களா? பாலைத்திணையில இருக்கக்கூடிய சிவனை பத்தின ஒரு கடவுள் வாழ்த்தா தான் இது இருக்கும். இந்த நூலுக்கு முதல் பதிப்பு யாரு வெளியிட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா சீவை தாமோதரம் பிள்ளை அப்படின்றவர் தான் கலித்தொகையை வந்துட்டு முதல்ல பதிப்பிச்சு வெளியிட்டவர். சரிங்களா? நெக்ஸ்ட் கலித்தொகையில என்னென்ன செய்திகள்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல பாண்டிய மன்னர்களை தவிர மற்ற எந்த மன்னர்கள் பத்தின குறிப்பும் கிடையாது. சரிங்களா? ஒன்லி பாண்டிய மன்னர்கள் பத்தின குறிப்புகள் மட்டும்தான் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஏறுதழுவுதல், அதாவது நம்ம ஜல்லிக்கட்டு சொல்றோம் இல்லையா, அதை பத்தின குறிப்பு இதுல இருக்கு. நெக்ஸ்ட் பெருந்திணை பாடல்கள் அதிகமா இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரே சங்க நூல் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா அது கலித்தொகை தான். காம கிளத்து பேசுவதாக இருக்கக்கூடிய ஒரே சங்க நூல் எது அப்படின்னு கேட்டீங்கன்னாலும் இது வந்துட்டு கலித்தொகை தான். சரிங்களா? காம கிளத்தி அப்படின்றது நம்ம நற்றாய் செவிலித்தாய் சொல்லுவோம். இதுல வந்துட்டு தலைவனுக்கும் தலைவிக்கும் இருக்கக்கூடிய உறவை பத்தி புறம் பேசக்கூடிய ஒரு பெண்ணுக்கு பேரு தான் காம கிளத்தி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அவங்க பேசுவதா இருக்கக்கூடிய செய்தி இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரே சங்க நூல் கலித்தொகை தான். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய செய்திகள் எல்லாமே நாடகம் போன்ற காட்சி அமைப்புகளா இருக்கும். அது எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இசையோடு கூடிய உரையாடல்களா அமைஞ்சிருக்கும். சரிங்களா? பொதுவா கலித்தொகை கலிப்பாவால் ஆனது, தொல்லல் ஓசையோடு இருக்கக்கூடியது. அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா இசையோடு கூடிய உரையாடல்களுடன் அமைந்திருக்கக்கூடிய ஒரே நூல் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா கலித்தொகை தான். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கலித்தொகையில பாரத கதைகள் அதிகமா சொல்லியிருப்பாங்க. அப்போ புராண கதை பத்தி அதிகமா சொல்லியிருக்கக்கூடிய நூல் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம 8 தொகை நூல்ல பரிபாடல சொல்லலாம். ஆனா கலித்தொகையில பாரத கதைகளை வந்துட்டு அதிகமா சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? இப்போ கலித்தொகையில என்னென்ன மேற்கோள்கள் இருக்கு அப்படின்றத பத்தி பார்ப்போம். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பாட்டு நல்லுந்துவனார் எழுதுனது ரொம்ப முக்கியமான பாட்டு. டிஎன்பிசில அடிக்கடி கேட்டிருக்கக்கூடிய விஷயம் இது. சரிங்களா? இதை வந்துட்டு ஒண்ணு மேட்சா கேட்பாங்க, இல்லைன்னா ஏதாவது ஒரு பாட்டை கொடுத்து அது எதுக்கானது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சரிங்களா? இன்னொன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லுந்துவனார் வந்துட்டு நெய்தல் களி பாடல்களை பாடியிருப்பாரு. இது யாருக்கு சொன்னது அப்படின்னு சொல்ல கேட்கலாம். சரிங்களா? தலைவன் தலைவிக்கு சொன்னது, இல்லைன்னா தலைவி நற்றாய்க்கு சொன்னது, செவிலிக்கு சொன்னது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இந்த பாட்டு
தோழி வந்துட்டு செவிலிக்கு கூறியதா நல்லுந்துவனார் எழுதுனது நெய்தல் கலில எழுதியிருப்பார். சரிங்களா? இப்போ பாட்டை பார்க்கலாம். ஆற்றுதல் என்பது அலர்ந்தவருக்கு உதவுதல், போற்றுதல் என்பது புணர்ந்தாரை பிரியாமை, பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல், அன்பெனப்படுவது தன்கிளை செராமை, அறிவெனப்படுவது பேதையர் சொல் நோற்றல், செறிவு எனப்படுவது கூறியது மாறாமை, நிறை எனப்படுவது மறைப்பிறர் அறியாமை, முறை எனப்படுவது கண்ணோடாது உயிர்வவ்வல், பொறை எனப்படுவது போற்றாரை பொறுத்தல் அப்படின்றது. சரிங்களா? இதுல பொறுத்துக்களா கேட்கலாம், இல்லைன்னா பண்பெனப்படுவது என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம், இல்லைன்னா செறிவெனப்படுவது அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம். சரிங்களா? இந்த பாட்டை அப்படியே மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. தமிழ் புக்கில் இது மனப்பாட பகுதியாகவும் இருக்கும். மனப்பாடம் பண்றது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், படிச்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லுந்துவனாருடைய வரிகள் தான். தம் புகழ் கேட்டார் போல் தலை சாய்ந்து மரம் துஞ்ச அப்படின்ற வரிகள் நல்லுந்துவனார் எழுதுனது. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்துட்டு கபிலருடைய வரிகள் பத்தி பார்க்க போறோம். என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏழ்புணர் இன்னிசை முரல்பவருக்கு அல்லதை யாழுளே பிறப்பினும் யாழுக்கு அவைதான் என் செய்யும் நினையுங்கால் நும்மகள் நுமக்கு ஆங்கணையனே அப்படின்னு சொல்லிட்டு கபிலர் சொல்லியிருக்கார். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்துட்டு பெருங்கடுங்கோ பாடின ஒரு பாடல் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஒற்றன் கூருடை உடுப்பவரே ஆயினும் ஒன்றினார் வாழ்க்கையே வாழ்க்கை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார். சரிங்களா? பெருங்கடுங்கோவோட வரிகள். இதை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு தடவை திருக்குறளுக்கு ஒரு கொஸ்டின் கேட்டு அதுல ஆப்ஷன் ஏபிசின்னு சொல்லிட்டு 4 திருக்குறள் சொல்லியிருப்பாங்க. அதுல வந்துட்டு ஒரு திருக்குறளுக்கு பதிலா இந்த பாட்டை கொண்டாந்து சேர்த்திருந்தாங்க. சரிங்களா? இது திருக்குறள் பாட்டு தானா இல்ல கலித்தொகையோட பாட்டா அப்படின்றது நமக்கு தெரியணும். கலித்தொகையில இருக்கக்கூடிய ஒரு பாடல் லைனை வந்துட்டு திருக்குறளுக்கு பொருத்திருந்தாங்க. அதனால கொஞ்சம் தெளிவா பார்த்துக்கோங்க. சரிங்களா? அடுத்து துன்பம் துணையாக நாடின் அது வல்லது இன்பமும் உண்டோ எமக்கு அப்படின்னு சொல்லி பாடினது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பாலை பாடிய பெருங்கடுங்கோ அப்படின்றவர் தான். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்துட்டு பெருங்கடுங்கோ என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சுடர் தொடியி கேளாய் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கக்கூடிய லைன் எப்படி முடியும்னா அக்கண்வன் மகன் அப்படின்னு சொல்லி முடியும். சரிங்களா? இந்த சுடர் தொடி கேளாய் அப்படின்றதும் டிஎன்பிசில கேட்டிருக்காங்க. யார் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, இந்த வரிகள் எழுதுனது யாரு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பெருங்கடுங்கோ எழுதியிருக்கிறார். சரிங்களா? அடுத்து சோழன் நல்லுதிரன் அப்படின்றவர் எழுதியிருக்கிறாரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொல்லேற்று கோடு அஞ்சுவானை மறுமையும் புல்லாலே ஆயமகள் அப்படின்ற வரிகள். இது கலித்தொகையில் இடம்பெற்றிருக்கு. ஆசிரியர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா சோழன் நல்லுத்திரன். இந்த லைனும் டிஎன்பிசில கேட்டிருக்காங்க. இது எந்த நூலுல இருந்து எடுத்தாளப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கொல்லேற்று கோடு அஞ்சுவானை மறுமையும் புல்லாலே ஆயமகள் அப்படின்றது கலித்தொகையில் இருக்கக்கூடிய பாடல் வரிகள். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்துட்டு பெருங்கடுங்கோவோட ஒரு லைனு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, என் மகன் ஒருத்தியும் பிறன் மகன் ஒருவனும் தம்முளே புணர்ந்த தாமரை புணர்ச்சியர் அன்னார் இருவரை காணீரோ பெருமை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. சரிங்களா? என்னுடைய மகள் ஒருத்தியும் இன்னொருத்தருடைய பையனும் காணா, அவங்கள எங்கேயாவது பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிற மாதிரியான வரிகள் இது வந்துட்டு பெருங்கடுங்கோ எழுதியிருக்கிறார். சரிங்களா? நெக்ஸ்ட் கலித்தொகையில வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு திணைக்கும் ஒவ்வொரு புலவர் பாடியிருப்பாருன்றது படிச்சோம். குறிஞ்சி திணைக்கு பாடல்கள் பாடினவர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா கபிலர். முல்லை திணைக்கான பாடல்களை பாடினவர் சோழன் நல்லுத்திரன். மருத திணைக்கான பாடல்களை பாடினவர் மருதன் இளநாகனார். நெய்தல் திணைக்கான பாடல்களை பாடினவர் நல்லுந்துவனார். பாலை திணைக்கான பாடல்களை பாடினவர் பாலை பாடிய பெருங்கடுங்கோ. சரிங்களா? பெருங்கடுங்கோ கலித்தொகையில பாலை திணைக்கான பாடல்களை பாடினால இவர் வந்துட்டு பாலை பாடிய பெருங்கடுங்கோ அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரிங்களா? இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா மொத்தம் கலித்தொகையில் இருக்கக்கூடிய 150 பாடல்கள். இதுல டோட்டல் பண்ணோம் அப்படின்னா 151 பாடல்கள் வரும். இதுல ஒரு பாட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா கடவுள் வாழ்த்தை சேர்ந்தது. அது எதுல இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாலை திணையில எழுதியிருக்காங்க. யாரு எழுதுனது அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லுந்துவனார். இந்த நல்லுந்துவனார் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கலித்தொகை நூலை தொகுத்தவரும் கூட. சரிங்களா? அடுத்து கலித்தொகையில வேற என்ன செய்தி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பெண்கள் வந்துட்டு பிறந்த வீட்டுக்கு உரியவர் அல்லர் அப்படின்ற சிந்தனையை வந்துட்டு இந்த கலித்தொகையில தான் சொல்லியிருக்காங்க. அதாவது பெண் எந்த வீட்டுக்கு திருமணமாகி போறாலோ அந்த வீட்டுக்கு சொந்தக்காரர்.
அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா அடுத்த நூல் அகநானூறு. 8 தொகையில் இருக்கக்கூடிய அகநூல்கள்ல கடைசி நூல் அகநானூறு. அகநானூருக்கு வேறு சில பெயர்கள்லாம் இருக்கு. என்னென்ன பேர் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நெடுந்தொகை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நெடுந்தொகை என்று அழைக்கப்படக்கூடிய நூல் எது அப்படின்னு டிஎன்பிஎஸ்ல ஒரு கொஸ்டின் இருக்கு. சரிங்களா? அடுத்து பெருந்தொகை, நானூறு, அகப்பாட்டு அப்படின்றதும் அகநானூருக்கு இருக்கக்கூடிய வேறு சில பெயர்கள். இந்த அகநானூறுல வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னென்ன செய்திகள்லாம் சொல்லியிருக்காங்கன்னா மன்னர்கள் பற்றின செய்திகள், வள்ளல்கள் பற்றின செய்திகள், நிறைய வரலாற்று செய்திகள், இயற்கை வர்ணனைகள், உள்ளுரை, இறைச்சி, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அகநானூறுல சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா? அகநானூறு அகத்திணைக்கான நூல், ஆசிரியப்பாவால் ஆனது. அகநானூறு அப்படின்றனால 400 பாடல்கள் இருக்கு. இதுல ஒரு பாட்டு கடவுள் வாழ்த்துக்கான பாட்டு. மொத்தம் எத்தனை புலவர்கள் எழுதியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா சில இடங்கள்ல 158 புலவர்கள், சில இடங்கள்ல 145 புலவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. இதனுடைய அடி வரையறை எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 13 அடியில இருந்து 31 அடி வரைக்கும் இருக்கக்கூடியது. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அகநானூரை தொகுத்தவர் யாரு அப்படின்னா உருத்திரன் சன்மார் அப்படின்றவர். தொகுப்பித்தவர் யாரு அப்படின்னா பாண்டியன் உக்கிர பெருவழுதி அப்படின்றவர். சரிங்களா? அகநானூர்ல இருக்கக்கூடிய கடவுள் வாழ்த்து பாடல் சிவன் பற்றினது. இத பாடினது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா பாரதம் பாடிய பெருந்தேவனார் அப்படின்றவர். சரிங்களா? அகநானூரை முதல்ல பதிப்பித்தவர் யாரு அப்படின்னா வே ராஜகோபால ஐயங்கார் அப்படின்றவர் தான் முதல்ல பதிப்பிச்சிருக்கிறாரு. உரை எழுதியிருக்காங்க. 2 பேர் உரை எழுதியிருக்காங்க. யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா நாமு வேங்கடசாமி நாட்டார் அப்படின்றவர், இன்னொருத்தர் ரா வேங்கடாச்சலம் பிள்ளை. இவங்க 2 பேருமே அகநானூருக்கு உரை எழுதியிருக்காங்க. இந்த அகநானூர்ல இருக்கக்கூடிய பாடல்கள் எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா பொதுவா 3ஆ பிரிச்சு வச்சிருக்காங்க. எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல் பாடல்ல இருந்து 120வது பாடல் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு 120 பாடல்களை வந்துட்டு களிற்றியானை நிறை அப்படின்னு சொல்லிட்டோம். 121வது பாடல்ல இருந்து 300வது பாடல் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு 180 பாடல்களை வந்துட்டு மணிமிடை பவளம் அப்படின்னு, 301வது பாடல்ல இருந்து 400வது பாடல் வரைக்கும் இருக்கக்கூடிய விஷயங்களை கிட்டத்தட்ட ஒரு 100 பாடல்களை வந்துட்டு நித்தில கோவை அப்படின்னு சொல்லிட்டு 3ஆ பிரிச்சு வச்சிருக்காங்க. சரிங்களா? எந்த நூல் வந்துட்டு 3ஆ பிரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்கலாம். இல்லைன்னா அகநானூறு எப்படியெல்லாம் பிரிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்கலாம். களிற்றியானை நிறை, மணிமிடை பவளம், நித்தில கோவை அப்படின்றது. இல்ல அப்படின்னா இதுல களிற்றியானை நிறையில எத்தனை பாடல்கள், மணிமணி பவளத்துல எத்தனை பாடல்கள், நித்தில கோவையில எத்தனை பாடல்கள் அப்படின்னு சொல்லிட்டு மேட்ச் பண்ற மாதிரி கூட கேட்கலாம். சரிங்களா? அதனால இதை கொஞ்சம் தெளிவா பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த அகநானூறுக்கே இருக்கக்கூடிய ஒரு மிகச்சிறப்பான ஒரு விஷயம் என்னன்னா தொகை நூல்கள்லயே ஒரு ஒழுங்கு முறையில தொகுக்கப்பட்டிருக்கக்கூடிய நூல் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா அகநானூறு. ஒழுங்குமுறை அப்படின்னு என்னன்னா ஒவ்வொரு நம்பரை வச்சு அந்த பாட்டுக்கான திணைய சொல்லுவாங்க. இப்ப குறிஞ்சி திணை பாடல்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எப்படி இருக்குன்னா 2வது பாட்டு, 8வது பாட்டு, 12வது பாட்டு, 18வது பாட்டு, இந்த மாதிரி 2, 8, 2, 8 அந்த மாதிரி முடியக்கூடிய பாடல்கள் எல்லாமே எதுல வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா குறிஞ்சி திணையில வரும். அப்ப குறிஞ்சி திணையில மொத்தம் எத்தனை பாடல்கள் இருக்கு அப்படின்னு கேட்டா 80 பாடல்கள் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 4 அந்த மாதிரி முடிகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் முல்லை திணைக்குரிய பாடல்கள். முல்லை திணையில ஒரு 40 பாடல்கள் இருக்கு. 6 என்று முடியக்கூடிய எண்கள் எல்லாமே வரக்கூடிய பாடல்கள் மருதத்திணை பாடல்கள். மருதத்திணையில ஒரு 40 பாடல்கள் இருக்கு. 10, 20, 30 அப்படின்னு சொல்லி வந்தது அப்படின்னா அதெல்லாம் நெய்தல் திணைக்கான பாடல்கள். அதுலயும் 40 பாடல்கள் இருக்கு. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒற்றை திணை எண்களா வரக்கூடிய 1, 3, 5, 7, 9, 11, 13, 15 இந்த மாதிரியான எண்கள் வரக்கூடிய பாடல்கள் எல்லாமே பாலை திணைக்குரிய பாடல்கள். சரிங்களா? அப்போ இரட்டைப்படை எண்கள் எல்லாமே குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், நெய்தல்ல வருது. பாலைத்திணை மட்டும் ஒற்றைப்படை எண்கள் வர்றதுனால அகநானூர்ல இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 200 பாடல்கள் வந்துட்டு பாலைத்திணை பாடல்கள் தான். அதனால இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒற்றைப்படை எண்கள் அனைத்துமே பாலைத்திணையில வர்றதுனால அகநானூர்ல இருக்கக்கூடிய செம்பாதி பாடல்கள் வந்துட்டு எந்த திணையை பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பாலைத்திணையை தான் சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா அகநானூர்ல என்னென்ன செய்திகள்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்றத பத்தி பார்ப்போம். சரிங்களா? குடவோலை தேர்தல் பத்தி அகநானூர்ல சொல்லியிருக்காங்க.
அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா சங்க இலக்கியத்தில் இருக்கக்கூடிய நூல்கள்லயே வரலாற்று செய்திகளை அதிகமா சொல்லியிருக்கக்கூடிய அகநூல் எது அப்படின்னு கேட்டா அகநானூறு. சரிங்களா, நல்லா பாத்துக்கோங்க. வரலாற்று செய்திகளை அதிகமாக சொல்லியிருக்கக்கூடிய சங்க இலக்கியத்தில் இருக்கக்கூடிய அகநூல் எது அப்படின்னு கேட்டா அது வந்துட்டு அகநானூறு தான். இந்த வரலாற்று செய்திகளை அதிகமா பாடி இருக்கக்கூடிய புலவர்கள் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒருத்தர் வந்து பரணர், இன்னொருத்தர் வந்துட்டு மாமூலர். மாமூலனார் எல்லாம் ஒன்றுதான். சரிங்களா. நெக்ஸ்ட் வந்துட்டு அகநானூற்றுல வடநாட்டு செய்திகள், அதாவது நந்தர்கள் மௌரிகர்கள் பத்தின செய்திகளும் இங்க அதிகமா சொல்லியிருக்காங்க. முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பண்டைய தமிழர்களுடைய திருமணம் குறித்த செய்திகள் கூறியிருக்கக்கூடிய நூல் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா அகநானூறு. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்ல கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின். சரிங்களா. அகநானூறுல திருமணம் பற்றிய செய்திகள் எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆரியரால் புகுத்தப்பட்ட இந்த தீ வளர்த்தல், தீ வளமறிதல், அந்தனர் மந்திரம் போதுதல், தாலி கட்டுதல், இந்த மாதிரியான செய்திகள் எல்லாம் கிடையாது. என்ன மாதிரியான செய்திகள் திருமணம் பத்தி சொல்லியிருக்காங்கன்னா 4 பெண்கள் கூடி ஒரு பெண்ணுக்கும் தலைவனுக்கும் தலைவிக்கும் திருமணம் செய்து வைத்தார்கள் அப்படின்ற மாதிரியான செய்திகள் தான் இருக்கும். சரிங்களா. இப்ப நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய சடங்கு சம்பிரதாய முறைகள் பத்தி எல்லாம் அகநானூற்றுல திருமண முறை பத்தி சொல்லியிருக்க மாட்டாங்க. சரிங்களா. அடுத்து அகநானூர்ல என்னென்ன மேற்கோள்கள் இருக்கு அப்படின்றத பத்தி பார்ப்போம். மாமூலர் எழுதின ஒரு பாட்டு, பல்புகழ் நிறைந்த வெல்போர் நந்தர் சீர்மிகு பாடலி குளியி கங்கை நேர்முதல் கறந்த நிதியம் கொல்லோ அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரிங்களா. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நந்தர் அப்படின்ற வார்த்தை வந்திருக்கு, கங்கை அப்படின்ற வார்த்தை வந்திருக்கு. சரிங்களா. இதுல இருந்து வட இந்தியா பற்றின செய்திகள், வட இந்திய ஆட்சியாளர்கள் பற்றின செய்திகளும் அகநானூர்ல சொல்லியிருக்காங்க. சொன்ன ஆசிரியர் யாரு அப்படின்னா மாமூலனார் அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா. நெக்ஸ்ட் மாமூலனார் எழுதின இன்னொரு பாட்டு, நந்தன் வெறுக்கை எய்தினும் மற்றவன் தங்கலர் வாலி தோழி அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுலயே வந்து பாத்தீங்க அப்படின்னா நந்தன் அப்படின்றது நந்தர்களை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லுதான். சரிங்களா. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா யவனர் தந்த வினைமான் நன்கலம் பொன்னொடு வந்து கரியொடு பெயரும் அப்படின்றது. இந்த லைனு நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம். பொன்னொடு வந்து கரியொடு பெயரும் அப்படின்ற லைன் இது அகநானூர்ல இடம்பெற்றிருக்கு. இதை எழுதினவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா எரிகாட்டூர் தாயங்கண்ணனார் அப்படின்றவர். சரிங்களா. இந்த லைனு அடிக்கடி டிஎன்பிஎஸ்ல கேட்டிருக்கக்கூடிய விஷயம்தான். பொன்னொடு வந்து கரியோடு பெயரும் அகநானூறு. இல்லைன்னா தேவாரம், திருவாசக பாடல், 18 இந்த பாடலோட சேர்த்து இதை ஒரு தடவை மேட்ச்லையும் கொடுத்துட்டாங்க. இந்த பக்கம் பாடல் வரிகள், அந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா எந்த நூல் அப்படின்னு சொல்லி மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. இல்லைன்னா இந்த லைனை மட்டும் கொடுத்து எந்த நூல் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இனிமேல் நீங்க படிக்கும்போது ஆசிரியர் பெயரையும் சேர்த்து படிச்சுக்கணும். சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா யாமே பிரிவின்றி இயைந்த துவரா நட்பின் இருதலை புல்லின் ஓருயிர் அம்மே அப்படின்றது கபிலருடைய வரிகள். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் கெழு மூவர் காக்கும் நிலம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. யாரு சொன்னதுன்னா மாமூலர். இதுவும் டிஎன்பிஎஸ்ல கேட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் தான். சரிங்களா. இவ்வளவுதான் நம்ம 8 தொகை நூல்ல அகநூல்கள் பத்தின விஷயங்கள். இதை நல்லா படிச்சு நோட்ஸ் எழுதி வச்சுக்கோங்க. நன்றி.